இரவில் எடப்பாடி பழனிசாமிற்கு வந்த கெட்ட செய்தி. ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய மாவட்ட செயலாளர்கள் 2 மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிமுகவின் தலைமைக்கும் தொண்டருக்கும் நேரடியான தொடர்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. நேரடியாக பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 2 முறை அவர் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் தோல்விற்கு என்ன காரணம் என்று அவர் விவாதிக்காதது மேலும் குழப்பத்தை அதிமுகவிற்கு ஏற்படுத்தியிருந்தது. சரியான தலைமை அதிமுகவிற்கு தேவை என்பது இதன் மூலமாக தெரிகிறது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அதாவது பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். 48 ஆண்டுகால அனுபவத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு அசம்பாவிதங்கள் கூட இல்லாமல், பல்வேறு விமர்சனங்களும் இல்லாமல், கட்சிக்காகவும் அதிமுகவிற்காகவும் பதவி இருந்தால்தான் செய்வேன் என்று ஒருபோதும் அவர் கூறியது கிடையாது. பதவி இருந்தாலும் சரி, பதவி இல்லாமல் போனாலும் சரி, என்றைக்கும் அதிமுகவை விட்டு கொடுக்காமல் தான் இருந்துள்ளார். தற்பொழுது திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள்தான். சேகர்பாபுவாக இருக்கட்டும், தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள்தான் தற்பொழுது திமுகவில் இருக்கிறார்கள். ஆனால் 48 ஆண்டு காலமாக ஒரே கட்சியில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது நெருங்கிய நண்பர் பட்டியலில் செங்கோட்டையன் அவர்களது பெயரும் இருக்கிறது. கூவத்தூரில் நடைபெற்ற அசம்பாவிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது கூட அதிமுக ஒற்றுமைக்காகத்தான் அமைதியாக இருந்தாரே தவிர, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று அன்றைக்கே குரலை கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் செங்கோட்டையன் இருந்திருப்பார். தற்பொழுது ஆட்சியும் அதிமுக அமைந்திருக்கும், பலவிதமான மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் கொடுப்பது சரியா? இது எடப்பாடி பழனிசாமிற்கு கெட்ட செய்தியாக வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள்.